வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் கரெக்ஷன் ஆன்லைன் மூலமாக செய்யும்போது அவங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. இந்த ஸ்லிப்பில் எஸ்ஆர்என் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த எஸ்ஆர்என் நம்பரை வச்சு தான் நம்முடைய ஆதார் அட்ரஸ் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அந்த தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்முடைய ஆதார் அட்ரஸ் கரெக்ஷன் ஸ்டேட்டஸை வந்து நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முதல்ல கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் கூகுள் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இந்த இடத்துல UIDAI அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் UIDAI அப்படிங்கிற இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சிறிது நேரம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செலக்ட் யுவர் ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் டு என்டர் த வெப்சைட், அதாவது எந்த மொழியை பயன்படுத்தி இந்த ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே வர விரும்புகிறீங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு எந்த மொழி விருப்பமோ அந்த மொழியை தேர்ந்தெடுத்துக்குங்க. நான் வந்து தமிழ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மொழி வேணால் தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு எந்த மொழி சௌகரியமாக இருக்குமோ அந்த மொழியை தேர்ந்தெடுங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி எந்த மொழி வேணால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு நான் தமிழில் ஓப்பன் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் இருக்கும். இங்கிலீஷாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும், தெலுங்குனா தெலுங்கில் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் படிக்க தெரியுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம தமிழ் செலக்ட் பண்ணோம், அதனால் வெப்சைட் நமக்கு எப்படி வந்துருச்சுன்னா தமிழ் மொழியில் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என் ஆதார் அப்படிங்கிற இந்த டேப் மேலே என்னுடைய மவுஸ் கர்சரை வைக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆதாரை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், அதோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் புதுப்பித்தல் நிலைமையை சரிபார்க்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கும். அது எதனால் அப்படின்னா சர்வர் ஏதாவது பிஸியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வர் பிஸியாக தான் இருக்குது, அதனால் எனக்கு லோடிங் ஆகிட்டு இருக்குது, ஒயிட் ஸ்க்ரீன் காமிக்குது. நீங்கள் அதுக்காக வந்து இந்த டேபை க்ளோஸ் பண்ண வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் அப்படியே விடுங்க, ஓப்பன் ஆகிடும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு. எப்போவுமே ஆதார் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அதனால் வருத்தப்பட வேணாம், ஓப்பன் ஆகிடும். ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நிறைய இ-சேவை மையத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு கார்டு எடுத்து கொடுங்க, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் பிஸியாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும், ஆமாம் உண்மையிலே சர்வர் பிஸியாக தான் இருக்கும் போல் அப்படிங்கிறது. எப்போவுமே ஆதார் சர்வர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஸியாகவே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறமே இங்கே கீழே 4 ஆப்ஷன் கேட்குது. என்ரோல்மெண்ட் நம்பர், SRN, URN, SID. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SRN நம்பர் தான், அதனால் நான் SRN நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இதில் வேறு ஏதாவது என்ரோல்மெண்ட் நம்பர், URN, SID இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்க. நான் SRN செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்முடைய SRN நம்பரை வந்து டைப் பண்ண சொல்லுது. அதாவது முதல்ல வந்து எஸ்ங்கிறது இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 13 டிஜிட் இருக்கும். அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லுது. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நம்பரை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PDF ஓப்பன் பண்ணிட்டு அந்த SRN நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SRN நம்பர் இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேப்சா கோடு கேட்டிருக்காங்க, நான் கேப்சா கோடு டைப் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட SRN நம்பர் ஜெராக்ஸாக தான் இருக்குன்னா அந்த ஜெராக்ஸில் இருக்கக்கூடிய SRN நம்பர் டைப் பண்ணிக்கங்க. எங்கிட்ட PDF-ஆக இருக்கிறனால காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த SRN நம்பருக்கான ஸ்டேட்டஸ் கீழே வரும். இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா யுவர் ஆதார் ஹேஸ் பீன் அப்டேட்டட் ஒயில் யுவர் ஆதார் இஸ் பீயிங் பிரிண்டட் அண்ட் போஸ்டட் டு யூ, ப்ளீஸ் டவுன்லோட் ஆதார் UIDAI வெப்சைட் அப்படின்னு வருது. அதாவது உங்களுடைய ஆதார் வந்து அப்டேட் ஆகிடுச்சு,
உங்களுக்கு இந்த ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிடுவாங்க. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா கொரியரில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, போஸ்ட்மேன் வந்து கொடுப்பாரு. இல்லை உங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக அப்படி தேவைப்படுது அப்படின்னா ஏடிஏயில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய ஆதார் கார்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரிண்டேடு போஸ்டேடில் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா ஆதார் கார்டு நம்ம அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணது அப்டேட் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது, அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண அப்டேட் என்ன இருக்குதுன்னா ப்ராசஸிங்கில் போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூனால ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஆன்லைனில் கொடுக்குறது அந்த அப்டேட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு, திரும்ப நம்ம ட்ரை பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 3 விஷயங்கள் தான் இதில் காமிக்கும். அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்லைன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சா, ரிஜெக்ட் ஆகிடுச்சா, அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குதாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆதார் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணேன், அதாவது ஆதாரில் அட்ரஸ் அப்டேட் எப்படி பண்ணேன், அந்த ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்கும், அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், அதை கொண்டு வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், இதெல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாவது இந்த ஆதார் அப்டேட் வந்து பண்ணணும், அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கொடுங்க, நானே பண்ணித்தரேன். ஓகேங்களா? எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி நானே பண்ணித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.